வாமா வா. பாத்தியாமா இந்த சிலைய? முகத்தை பாரு, எந்த களங்கமும் இல்லாம தெய்வ கலையா இருக்குல்ல. ஆயன சிற்பி பண்ண பணியை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு நான் பெருமைப்பட்டேம்மா. நீ கூட சிவகாமி இருந்த இடத்துல இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டேல. அப்பேற்பட்ட உன்னதமான பணியில ஏதாவது களங்கம் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கம்மா. பஞ்சபூதங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கிறது பூமிங்கிறதுனாலதான் அந்த பூமி தாயுடைய கர்ப்பத்திலிருந்து பாறைகளை சாஸ்திரப்படி தேர்ந்தெடுத்து திருப்பணி செய்கிறோம். அந்த கல்லுக்குள்ள இருக்கிற கடவுளுடைய தோற்றத்தை இந்த உலகத்துக்கு காட்டுற பெரிய பொறுப்புல நாம இருக்கிறோம். கடவுளையே படைக்கிற இந்த உன்னதமான பணிக்கு அத்திவாரமா இருந்து ஆரம்பிச்சு வைக்கிறதே உன்னுடைய தோற்றம் தாம்மா. களங்கமே இல்லாம தெளிஞ்ச நீரோடையா இருந்த உன் பார்வையில எனக்கு இப்ப சில மாற்றங்கள் தெரியுதம்மா. இது பருவத்துல ஏற்படுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது உங்ககிட்ட ஏற்படக்கூடாதுமா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல எந்த களங்கமும் இல்ல. அம்மா, சாமுத்திரிகா லட்சணத்தை படிக்காம இந்த கலையை தொட முடியாதம்மா. என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை, ஆனா என்ன நடக்கணுங்கிறத பத்தி தான் எனக்கு அக்கறை. உங்க அப்பாவுடைய இந்த தெய்வ திருப்பணிக்கு நீ இந்த ஊருக்கு வரும்போது எப்படி இருந்தியோ அப்படியே இருந்து உதவணும்மா. நான் எதை சொல்றேன்னு உனக்கு தெரியும், நீயும் உன்னை மாத்திப்பேங்கிறது எனக்கு தெரியும். ஏன் அபிராமிய நான் நம்பலாமா? அம்மா, நான் கையெடுத்து கும்பிட்டா சாமியே எனக்கு வரம் கொடுக்கும். இப்போ உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். அப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துல செஞ்சுட்டு வர இந்த தெய்வ திருப்பணியை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லப்பா. அப்பா, உங்க மேல ஆணையா, நம்ம கும்பிடுற அந்த தெய்வத்து மேல ஆணையா, இனிமே என் மனசுல எந்த ஆசை பாசங்களுக்கு இடம் கிடையாதுப்பா. இது சத்தியம்பா. அம்மா, ஊர்ல நல்ல காரியம் நடக்கும் போது ஏமா கண்ணீர் விடுற? என்ன குறைன்னு சொல்லுமா, நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். ஊருக்குள்ளதானடா திருவிழா நடத்துறீங்க, தீபம் கொடுத்துறீங்க, எல்லைய மறந்துட்டீங்களேடா. அடே, நான் குடியிருக்கிற பெரிய கோயில மறந்துட்டீங்களேடா. அந்த கோயில் பாழடைஞ்ச கோயிலாச்சே. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானடா. அடே, பெரிய பெரிய ராஜா எல்லாம் சேர்ந்து கட்டி வச்ச கோயிலை கவனிக்காம விட்டுட்டீங்களேடா. என் கோயில் மதில் சுவரெல்லாம் இடிஞ்சு கிடக்கு, என் சன்னதியில விளக்கெரியாம இருண்டு கிடக்குடா. அடே, கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க, இந்த ஊருக்கே விளக்கேத்தி வைக்கிறேன்டா. முதல்ல கோயிலை கட்டி முடிங்கடா, நான் உங்களை எல்லாரையும் வாழ வைப்பேன்டா. அடே, சபையோர்களே, இதுவரைக்கும் நான் வர்ணிச்சு பண்ண அந்த அழகி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது எனக்கு புரியுது. சொல்றேன், எங்க சொந்த ஊர் சுந்தர சோழபுரத்துல கோயில் கொண்டிருக்கிற வடிவாம்பாதான் அந்த பேரழகி. இந்த பாட்டை கேட்டு ரசிச்சவங்க எல்லாருக்கும் அந்த அம்பாளுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும். எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஆண்டவன் அருளால நீங்க அமோகமா பூர்ண ஆயுஷோட வாழணும். உங்க கச்சேரி ரொம்ப பிரமாதமா இருந்தது. அம்பாளை துதிச்சு நீங்க பாடினப்போ நான் அப்படியே உருகி போயிட்டேன். இப்பவே அந்த அம்பாளை தரிசிக்கணும் போல் ஆசையா இருக்கு. ஐயா, நீங்க சொல்றது? ஆமா தம்பி, உங்க ஒரு கோயில் திருப்பணிக்கு என்ன அர்ப்பணிக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்க இப்படி சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த வடிவாம்பா தான் உங்க ரூபத்துல வந்து இப்படி சொல்ல சொன்னதா நான் நினைக்கிறேங்க. அப்ப நான் கிளம்புறேங்கய்யா. என்ன புள்ள தனியா போயிட்டு இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? இல்ல, நான் வீட்டுல கொஞ்சம் வேலை, அதான் நேரம் ஆயிடுச்சு.
சரி சரி பின்னாடி ஏறி உட்காந்துக்க நான் கொண்டு விட்டுறேன். பரவாயில்ல நான் குறுக்கோழவே போயிருந்தேன். ஏய் என்னடி அண்ணங்கன்னு உறவு கொண்டாடுற? மாமான்னு கூப்பிட்டு கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். விடுறா. ஒண்ணு இல்லம்மா, நம்ம ஊரு கோயில் மாடு வேட்டி இருக்கு. உங்க பொண்ணு பயந்து போய் கிணத்துல குதிச்சிருச்சு. நல்லவே நான் போய் காப்பாத்திட்டேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பவராசே நீங்க நல்லா இருக்கணும். ஏமா தங்கச்சி, அதான் முரட்டு மாடுன்னு தெரியுமில்ல, ஜாக்கிரதையா போக வேணா. இனிமே நீ ஸ்கூலுக்கு போகும்போது தனியா போகாத, 4 பேரோட சேர்ந்து போ, புரியுதா? என்கிட்ட கொடு. ஏண்டா குடுமா. தம்பி யாரு? என் மகன் பேரு செல்லத்துறை. என்ன பண்றாரு? பண்ணைய பாத்துக்கிறேன். ஏன்பா இவர்தான் சிற்பியா? ஆமா. அப்ப இவங்க என் மக. எடுத்துக்குங்க. இல்ல வேணாம். பரவாயில்ல எடுத்துக்குங்க. வேண்டாங்க. சும்மா அங்கே என்ன எப்படி மோர கூடப்பா, தயிர் ஆயிட போகுது. அங்கெல்லாம் கொடு. கொண்டாப்பா. இந்தா இதையும் குடிச்சு வெள்ளையாயிடு. நல்லதுங்க. இல்ல எனக்கு மோர் பிடிக்காது. அப்போ காஃபி டீ ஏதாவது? பரவாயில்லைங்க. அப்போ புறப்படலாமா? புறப்படலாம். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நல்லது. இந்த பாரு, முதல்ல நீ போய் சேவிங் பண்ணுப்பா. என்ன பயந்துட்டியா? மீன் நினைச்சு காலை பிடிச்சிட்டமா? அடடே ஆளாயுது. சும்மா விளாங்கு மீன் மாதிரி வழு வழு. இது பாரு, மரியாதையா கால விட போறியா இல்லையா? இல்லனா கூச்சல் போட்டு ஊரை கூட்டுவேன். நீ மட்டும் இப்ப சரின்னு சொன்னா நான் புடிச்சிட்டு இருக்கிற உன் காலுக்கு ஊர் அடிய மெட்டி போடுறேன். போடாத நில்லு. பார் காளிமுத்து, என் விஷயத்துல நீ அடிக்கடி குறுக்க வர. இது உனக்கு நல்லது இல்ல. ஏய், நல்ல விஷயத்துல நான் தலையிடும் போது அதுல வர்ற கஷ்டத்தை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. அது சிற்பியோட பொண்ணு, அவங்கள ஊருக்கு கூட்டி வந்ததே நாங்க தான். நீ ஏற்கனவே தப்பு பண்ணும்போது உங்க அப்பாவுக்காகத்தான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ மறுபடியும் அதே தப்பு பண்ணீனா உன் விஷயத்துல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்க மாட்டீங்களா? என்னங்க செய்வீங்க? எங்க நகர்ந்து பாரு. நீ வீட்டுக்கு போமா.
யாருப்பா உன்னை குத்துனது? காளிமுத்து தாங்க குத்துனாரு. உன்னை குத்துனது பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களாப்பா? நான் இருக்கேன். என்னது, நீயா? ஆமா, நான் தான். கோவிந்தனை காளிமுத்து குத்துனதை பார்த்தவனு நான் தான். மேற்கொண்டு அவனை குத்தாம இருக்க தடுத்தவனு நான் தான். ஐயா, நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல. நான் நிரபராதி. ஏங்க, கோவிந்தனே காளிதான் குத்தவாளிங்கிறான். அதுக்கு சாட்சி இருக்கு. அப்புறம் என்ன யோசனை? தீர்ப்ப சொல்ல வேண்டியதானே? ஐயா, என் மகன் இதை செஞ்சிருக்கவே மாட்டான். அவனுக்கு கோபம் வந்தே நான் பார்த்ததில்லை ஐயா. இந்த மாதிரி காரியத்துல அவன் தலையிட மாட்டான் ஐயா. ஐயா, இது போலீஸ் கேஸ். நம்ம ஊரு பசங்களாச்சேன்னு கடமைக்கு நான் விசாரிச்சேன். குத்தவாளிய போலீஸ்ல ஒப்படைக்கிறதா நியாயம். போலீஸுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்ப அவங்க வந்துருவாங்க. ஏமன், உடனே கத்தையில் குத்துனாங்களா? ஆமாங்க. காயத்துக்கு மருந்து போடாம வச்சிருக்க? யார் உன்னை குத்துனது? அந்த காளிமுத்து தாங்க குத்துனாரு. என்ன மேம், உன் மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார், குற்றவாளி அவன் இல்ல, இவன் தான். அப்பா, அப்படி கூப்பிடாதடா, அவமானமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இவனை இழுத்துட்டு போங்க. சார் உங்க பையன் சார். தெரியும், பெத்தவனே சொல்றேன், இழுத்துட்டு போங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். வர சார். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். அவனையும் இழுத்துட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ம். தம்பி, நம்மள நம்பி வந்தவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ உண்மையை மறைச்சிட்ட. நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்த, சிற்பி ஊற விட்டே போயிருப்பாரு. கோயில் வேலையெல்லாம் அறகுறையா நின்னு போயிருக்கும். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலப்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இரு. இப்ப ஏன்டா தலகுனிஞ்சு நிக்கிற? குடும்ப கௌரவத்தையே தலகுனிய வச்சுட்டமேன்னு கவலைப்படுறியா? ஏண்டா, உனக்கு 8 மாசம் தானே தண்டனை கொடுத்தாங்க. ஆமாப்பா. 8 மாசம் முடியலையடா, தப்பிச்சு ஓடியாந்துட்டியா? இல்லப்பா, என் நன்னடத்தைய பார்த்து என் தண்டனை குறைச்சிட்டாங்க. என்னது, என்ன சொன்ன? நன்னடத்தையா? ஏய், உனக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? அப்பா, அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால நம்ம குடும்பத்து நல்ல பேரை கெட்டு போச்சுப்பா. இனிமே என்னால அந்த மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. நீங்க இனிமே எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறேன். இதுக்கு தாண்டா அன்னைக்கே நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். இந்த புத்தி அப்பவே இருந்திருந்தா உனக்கு ஏன்டா அந்த நிலைமையெல்லாம் வரப்போகுது? சரி சரி, குளிச்சிட்டு போய் சாப்பிடு போ. என்ன தைரியம் இருந்தா பொண்ணு குளிக்கிறத வேடிக்கை பாப்ப? பொண்ணு குளிக்கிறத பாக்குறதுக்கு தைரியம் ஒண்ணும் தேவையில்லை. கண் பார்வை சரியா இருந்தா போதும். இதே மாதிரி பாத்துக்கிறதேன்னு வச்சுக்க, உனக்கு பாரு இல்லாம பண்ண ஜாக்கிரதை. அவ யாரு? உனக்கு அக்கா மகளா அத்தை மகளா? இப்படி வக்காலத்து வாங்குற? வேலை இல்லாத பயிர், யாரு வேணா மேய்ஞ்சுக்கலாம். இனிமே நீ எப்படி மேயர்னு பார்க்கத்தான போறேன். அபிராமி விஷயத்துல இனிமே நீ தலையிட்ட, உனக்கு தலைய இருக்காத ஞாபகம் வச்சுக்க. டேய், இந்த குட்டிய அரைகுறைய துணியோட பார்த்ததுக்கே உனக்கு தாங்கிக்க முடியல. இவள துணியே இல்லாம நிர்வாணமா இந்த ஊரே பார்க்கும்படி நான் செய்யல. என் பேரு செல்லதுரை இல்லடா. டேய், இப்ப சொல்றேன், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நடக்க விட மாட்டேன்.